ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக, மன ரம்யமாய் ஆசீர்வாதமாக இருக்க என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் நம் அனைவருக்கும் ஒத்தாசை பண்ணுவாராக. இந்த வெள்ளிக்கிழமை காலையில் 10 மணிக்கு சபையில் உபவாச ஜெபம் நடைபெறுகிறது. மாலை 6:45 மணிக்கு சபையில் வேதாகம பாட வகுப்பு நடைபெறுகிறது. இது ரெண்டிலும் நீங்கள் தாராளமாய் வந்து கலந்து கொள்ளும்படி, ஆலயத்தை நிரப்பும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். விசேஷமாய் இது உலகமெங்கிலும் ஆண்டவராகிய இயேசுநாதருடைய சிலுவை குறித்த தியானங்களை செய்கின்ற நாட்களாய் காணப்படுகிறது. நாம் அதற்கென்று தனியான கூட்டங்கள் நடத்தாவிட்டாலும் நீங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கென்று பாராட்டின அன்பை சிலுவை குறித்து தியானிக்க சமயம் எடுத்துக்கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். விசேஷமாக இந்த 40 நாட்களுக்குள்ளதாக முழு வேதாகமத்தையும் வாசிக்கத்தக்கதாக உங்களுக்கு அதற்கான ஒரு லிஸ்ட் அனுப்பியிருக்கிறேன், அட்டவணை. அதன்படி இன்றைக்கு யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் முதல் 30ஆம் அதிகாரம் வரைக்கும் வாசித்து முடிக்க கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவாராக. இன்றைக்கு ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதாவது, ஆபிரகாமினுடைய வாழ்க்கையிலே பல காரியங்கள் நடந்தது. அவனுக்கு தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தின்படியே ஒரு குமாரனை கொடுத்தார். அவனுக்கு ஈசாக்கு என்று பெயர் கொடுக்கப்பட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு நாள் 22ஆம் அதிகாரத்தில் சொன்னார், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாக ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்று சொன்னார். ஐயோ கர்த்தாவே! அதை குறித்து அந்த அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தில் சொல்லியிருக்கு, தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், உன்னுடைய குமாரனை கொண்டு போய் நீ பலியிட வேண்டும் என்று சொல்லிவிட்டார். ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிற மனுஷன். தன்னுடைய சொந்த ஊரை விட்டு புறப்படும் பொழுதும் அதற்கு பின்னும் சரி, தேவன் என்ன சொன்னாலும் மறுப்பு தெரிவிக்காமல் அதற்கு கீழ்ப்படிந்த ஒரு மனுஷன்தான் இந்த ஆபிரகாம். இப்பொழுதும் கூட தன்னுடைய ஏகசுதனாகிய ஈசாக்கை பலியிட சொன்ன பொழுது ஒன்றும் பதில் சொல்லாதபடி அதிகாலையில அவனையும் ஒரு வேலைக்காரனையும் கூட்டிக் கொண்டு அவனுடைய தலையில விறகையும் வைத்து 2 பேரும் மோரியா மலைக்கு போகிறார்கள். இதை குறித்த தன்னுடைய மனைவியின் இடத்தில் கூட சொல்லவில்லை. மலைக்கு அடிவாரத்தில் வந்த பொழுது வேலைக்காரனை நோக்கி, நீ இங்கே நின்று கொண்டிரு, நானும் பிள்ளையாண்டானும் அங்கே போய் கர்த்தரை ஆராதித்து விட்டு வருகிறோம் என்று சொன்னார். அப்படியானால் அவனுடைய மனசில் தோன்றினது, கர்த்தர் தன்னுடைய பிள்ளை பலியிட சொல்லியிருந்த போதிலும் அவனை திரும்ப கொடுப்பாருங்கிற ஒரு நிச்சயம் அவனுக்கு இருந்தது. அது போலவே மலையில சென்று பலிபீடத்தை கட்டினார்கள், விறகெல்லாம் அடுக்கினார்கள். ஈசாக்கு தன்னுடைய தகப்பனாரை பார்த்து கேட்கிறான், அப்பா, விறகு இருக்கிறது, நெருப்பும் இருக்கிறது, ஆனால் பலி மிருகம் எங்கே? அவன் என்ன பதில் சொல்லுவான்? அவனுடைய தொண்டையெல்லாம் அடைத்திருக்கும், இருதயமெல்லாம் அடைத்திருக்கும். நான் இவனுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? ஒன்றும் சொல்லவில்லை. அதற்கு பதிலாய் பலிபீடத்தெல்லாம் கட்டி முடித்த பிற்பாடு தன்னுடைய குமாரனாகிய, ஒரே பேரான குமாரனாகிய ஈசாக்கை கட்டி பலிபீடத்தின் மேல் வைத்தான். வைத்தது மாத்திரமல்ல, அவனை தகன பலியாக கொடுக்கும்படி தன்னுடைய பட்டயத்தை ஓங்கினான். அதை செய்த பொழுது தேவனாகிய கர்த்தர் என்ன சொன்னார் என்று கேட்டால், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். உங்களுக்கு மிக சிறந்தவற்றை ஆண்டவருடைய பலிபீடத்தில் வைக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? எதை நீங்கள் ரொம்ப சிறந்தவைகள் என்று நினைக்கிறீர்களோ, ஆபிரகாமுக்கு ஈசாக்கு அவனுடைய ஏகசுதன், அன்பின் புத்திரன், வாக்குத்தத்த சந்ததி, அவனே ஒப்பு கொடுத்தான். ஆனால் அதை செய்த பொழுது கர்த்தர் சொன்னார், நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். கொஞ்சம் திரும்பி பார்க்கும்போது பின்னாலே ஒரு ஆடு இருந்தது, அதை கொண்டு வந்து பலியிட்டான். அப்பொழுதுதான் வேதத்தில் சொல்லியிருக்கிறது, அந்த இடத்துக்கு ஆபிரகாம் யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். இன்று வரைக்கும் அதே பேர் சொல்லப்பட்டிருக்கிறது. அது கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்காய் எனக்காய் வாழ்க்கையை தந்துதான் அந்த ஆண்டவருடைய பர்வதத்தில் நீங்கள் உங்களுக்கு சொந்தமானது என்று சொல்கிற, உங்களுக்கு மிக சிறந்தது என்று சொல்கிற எல்லாவற்றையும் அவருடைய பாதத்தில் சமர்ப்பீர்களே, ஆனால் glory to God, உங்களுடைய வாழ்க்கையில் யெகோவா ஈரே என்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். பரிசுத்த பிதாவே, தந்த இந்த நல்வார்த்தைகளுக்காய் நன்றி. இதன் வழியை நாங்கள் நடக்க எங்களுடைய வாழ்க்கையில் உம்மை யெகோவா ஈராவாய் காணாய் எனக்கும் எங்களுக்கும் ஒத்தாசைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உங்களுடைய வாழ்க்கை யெகோவா ஈரே, கர்த்தருடைய பருவத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்கிற நிச்சயமுள்ள வாழ்க்கையாய் உங்களுடைய வாழ்க்கையின் சிறந்ததை கர்த்தருடைய பலிபீடத்தில் கொண்டு வைக்க
கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை செய்வாராக. God bless you abundantly again and again and again and again. Amen.